10 தோசை இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது, கணக்கே இல்லாமல் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி புதுசாக ருசியாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கு. அதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவந்ததும் இதோட 10 பூண்டு பல், 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துட்டு இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. கூடவே இதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் மாங்காவை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காம மைய பேஸ்ட்டாக இது மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட சேர்க்கறதுக்கு தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கூடவே ஒரு 4 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதும் இது எல்லாத்தையும் சட்னியோட சேர்ந்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான மாங்காய் சேர்த்து கலந்து